மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். அரைவாசிக்கு மேலே யூடியூபர்ஸ் எல்லாருமே சல்லிக்கு போயிட்டாங்க. சல்லின்ற யாருக்கு தான் ஆசை இல்லை இல்லையா? எல்லோரும் இப்போ டிவி கேட்க அடிக்க ஏறின மாதிரி கண்ட மாதிரி எல்லாம் அடிக்க துவங்கிட்டாங்க. சல்லி திமுக பெரிய பெரிய அளவு அள்ளி அள்ளி கொடுக்குறான்னு தண்ணிக்கரை யூடியூப்பை திறந்தாலே போய்த்தான். பொய் வதந்தியை மட்டும்தான் கொட்டுறாங்க. அவனுக்கெல்லாம் நாடு நல்லா இருக்கணும்ன்ட்டு யாருக்கும் ஆசை இல்லை. அவனோட பொக்கட் நிறையிறதுக்கு சல்லி வந்துச்சா ஓகே விளங்கிச்சா. திமுக காரணம் அள்ளி அள்ளி கொடுக்குறான். சரி, அவனுக்கு எப்படி சரி எலெக்ஷனை வெற்றி கொள்றதுக்கு யூடியூபர்ஸுக்கு நல்லா கொடுக்கணும். அள்ளி கொடுத்தா தான் சோஷியல் மீடியாவில் ஏண்டாக்கா விஜய்க்கு வர ஓட்ஸ் டிவிகேக்கு வர ஓட்ஸ் 40 வயசு கீழே உள்ளவங்களோட ஓட்ஸ் தான் நிறைய வரும்னு தெரியும். அப்படி இருக்க போக்கோல என்ன செய்யணும்? 40 வயசு கீழே உள்ளவங்க நிறைய பேர் சோஷியல் மீடியா தான் பார்க்குறது. சோஷியல் மீடியா பார்க்குற சுட்டி சோஷியல் மீடியாவில் தான் ஏழில் மட்டும் நெகட்டிவாக பரப்பணும். சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக பரப்பணும்னு என்ன செய்யணும்? யூடியூபர்ஸுக்கு சல்லி கொடுக்கணும். மிச்சம் பேர் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசின யூடியூபர்ஸும் நிறைய பேர் இப்போ அடிக்க துவங்கிட்டாங்க. அப்போ இப்போவுமே இப்படி இன்னும் அடுத்த கிழமையாக போகலாம் இன்னும் நிறைய பேர் தண்ணிக்கரை பொய்யத்தான் வதந்தியைத்தான் பரப்ப போகிறாங்க. அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் மக்களே. அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு நாங்கள் இருக்கவங்க கொஞ்சம் உஜாராக எப்படி சரியாச்சு இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ரேஸை ஒழுங்காக ஓடுறதுக்கு நீங்கள்லாம் ரெடியாக இருக்கணும். எங்களோட ஐடி விங்ஸ் ரெடியாக இருந்தால் தான் இந்த ரேஸை ஓடலாம். இல்லாட்டி இவங்களோட எங்களுக்கு மேட்ச் பண்ண இயலாமல் போகும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு சல்லி ஆசை சல்லியிலேருந்து பழவிட்டாங்க. சல்லியிலேருந்து பழவி எப்படி எதிர்கட்சியில் போய்ட்டு உட்கார இயலாது. எதிர்கட்சியில் போய்ட்டு உட்கார்ந்தாக்கா இந்த ஊழல் எல்லாம் தெரிய வரும். ஊழலெல்லாம் தெரிய வந்தாக்க ஜெயிலுக்கு வரும். அதெல்லாம் தெரியும். அதை சுற்றி எப்படி எதிர்கட்சிக்கு போக அவனுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அவனுக்கு சல்லி வேணும்டாக்க என்ன செய்யணும்? எப்படி சரி கவர்மெண்ட்டுக்கு வரணும். கவர்மெண்ட்டுக்கு வந்தால் தான் அவங்க சம்பாதிச்சதெல்லாம் பத்திரமா வச்சுக்கொள்ளலாம். இன்னும் கொள்ளடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ அந்த வச்சுருக்கிறதெல்லாம் இப்போ பங்குடணும். மக்களுக்கு அரைவாசி கொடுக்கணும். மற்றது யூடியூபர்ஸ்மாருக்கு டிவி சேனல்காரன் எல்லாத்துக்கும் கொடுத்து எப்படி சரியாச்சும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி விஜய்க்கு எகென்ஸ்டாக எவ்வளோ அடிக்கலும் அவ்வளோ அடித்து விளங்கிச்சா. எப்படி சரி திமுகவுக்கு ஓட்டு சேர்க்க தான் பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லிட்டு எவ்வளோ இதாக்குறான்னு சொல்லணும். பார்த்தா அப்படி ஒரு கதையே போயிட்டு இல்லை. நானும் ஒரு வீடியோ போட்டேன், ஏசியெல்லாம் போட்டேன். பிஜேபி பக்கம் போனாக்கா நாங்கள் இனி பேச மாட்டோம், முஸ்லீம் மக்கள்கிட்ட ஓட்டு கூட கிடைக்காது, சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது அப்படின்ட்டு. பார்த்தா அப்படி ஒன்றும் நடந்தே இல்லை. எல்லாம் பொய் வதந்தி, தண்ணிக்கரை வதந்தி. அந்த நேற்று என்னாண்டாக்கா ஆதவ அர்ஜுனா சாராய போத்தல் கொண்டு போனானா ஏர்போர்ட்டில். எப்படி கதை? விஜய் கத்தி எடுத்துகிட்டு போனாராம், கத்திரி எடுத்துகிட்டு போனாராம் ஏர்போர்ட்டில். என்னெல்லாம் சொல்லலுமோ நல்லா கம்பு சுற்றுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்களே. இதெல்லாம் எங்களோட மக்கள் கேட்டுக்கிட்டு எங்களோட மக்கள் மோடையாவிராமல் இருந்தாங்கன்னா போதும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மோடை இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி ஏஸில் யாரும் விட மாட்டாங்க. அண்ணனை யாரும் அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏழ்ன மட்டும் நாங்களும் அப்பையும் கவனமாக இருக்கணும். ஓகே, நாங்கள் கவனமாக இருக்கணும். எங்களை சைடால் என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் நாங்கள் செய்யணும் கட்டாயம். இப்போ எலெக்ஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எலெக்ஷன் டேட் இப்போ 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி. இன்னும் ஒரு மாதமும் ஒரு 10 நாள் கூட இல்லை. ஒரு மாதமும் 5 நாள் 6 நாள் தான் இருக்குது. அப்போ நாங்கள் எங்களோட ஓட்டத்தை பிடிச்சா தான் எங்களுக்கு இந்த ரேஸை வின் பண்ணலாம். இல்லாட்டி இவங்களோட வின் பண்ணுறது சரியான கஷ்டம். இல்லைங்கச்சா மக்களே. நாங்கள் இனி அப்போ டெய்லி எங்களால் எவ்வளோ ஏழுமோ அந்த அளவுக்கு நாங்களும் எங்களை எஃபெக்டை போடணும். எங்களை எஃபெக்டை போட்டால் தான் தளபதியை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கலாம். இல்லாட்டி எங்களால் இவங்களோட போட்டி போடுறதே கஷ்டம். நாங்களும் இறங்கி அடித்தா தான் சரி. நாங்கள் இல்லை ஷேப்பாக போயிட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது. தளபதி ஃபேன்ஸ் யாருன்னு சொல்கிறத காட்டணும்.